ஹலோ வணக்கம் நண்பர்களே மற்றும் அன்பான பெரியமா பெரியப்பா சித்தி சித்தப்பா தாத்தா பாட்டி அண்ணன் அக்காமாரே எல்லாருக்குமே என்னோட அன்பான வணக்கமுங்க. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது உங்க ஆர்ஜே ஷெர்லின். நேர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவும் சூப்பரா மகிழ்ச்சியோட உங்க கூட சென்னையில இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க கூட நிறைய ஏரியால இருந்து இப்ப நம்ம கம்ஃபர்டர் ரேடியோவை கேட்டு ஒரு நாளும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம புத்தம் புதிய நிகழ்ச்சியில இணைந்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்களும் அதே சந்தோஷத்தோட இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் நம்ம கம்ஃபர்டர் ரேடியோட வாட்ஸ்அப் நம்பர் 8489773773 இந்த நம்பருக்கு நீங்க அனுப்புங்க. அதே மாதிரி உங்க லைஃப் எப்படி போகுது? ஸ்மூத்தா போகுதா இல்லனா லோடிங் பஃபரிங்னு இருக்குங்க அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்றதையும் தெரியப்படுத்துங்க. என்னங்க புது புது வார்த்தைலாம் சொல்றீங்க, பஃபரிங்கா? இதுவரைக்கும் நாங்க அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். என்னங்க பண்றது, இப்பதான் ஜென்சின்றாங்க, 2Kன்றாங்க, அது மட்டும் இல்லாம ஆல்பா என்னென்னதோ சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் வரப்போகுதாமே. அதெல்லாம் எதுவா வேணா இருக்கட்டுங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்க கிட்ட பேசுறதுக்கு நம்ம புது புது வார்த்தைகளை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு வந்திருக்கிறேன். பஃபரிங்னா ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்பவே சிம்பிள் தான். இப்ப நீங்க ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன் நானே பேசிக்கிட்டு இருக்கிறேன், திடீர்னு நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கும்போது அப்படியே லோட் ஆகிக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தாங்க பஃபரிங். அப்ப லோடிங்னா என்னதுங்க? லோடிங்னா ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க ஒரு வீடியோ ப்ராசஸ்ல இருக்கும்போது திடீர்னு ஸ்டாப் ஆயிட்டு திடீர்னு ஸ்டார்ட் ஆகும் பாருங்க, அதுதான் லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, உங்க வாழ்க்கை எப்படி லோடிங்கா போகுதா இல்லனா பஃபரிங்கா போகுதா அப்படின்றத தெரியப்படுத்துங்க. பாருங்க, நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா? இல்லன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி அவங்க சொல்றாங்கன்னா உண்மையாவே அவங்க இந்த பூமியில வாழ்றவங்களா இருக்க முடியாது. சில நேரம் ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்ணுவோம் பாருங்க பிரச்சனை வரும்போது. அந்த நேரத்துல யாராச்சும் ஒருத்தர்கிட்ட நம்ம பிரச்சனையை போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அது வேற விஷயம், அவங்களுக்கே 1008 பிரச்சனை இருக்கும். ஆனாலும் நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம்னா பிரச்சனையை ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்ணிட்டு அவங்க சொல்லுவாங்க, டேய் விடுடா பாத்துக்கலாம், விடுடி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வார்த்தைங்க, அந்த ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்க, வேற மாதிரி இருக்குங்க. அப்படி உங்க வாழ்க்கையில ஒரு பர்சன் இருக்காங்களா? இப்பவே அவங்க பெயரை ஞாபகம் வச்சு உடனே நம்ம கம்ஃபர்டர் ரேடியோட வாட்ஸ்அப் நம்பர் 8489773773 8489773773 அப்படின்ற நம்பருக்கு #the book journey அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. அந்த ஒரு பெயரை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்பவும் ஆர்வமா இருக்கிறேன். அந்த மாதிரி பீப்புள் நம்ம லைஃப்ல இருக்காங்கன்னா நம்ம ரொம்பவும் லக்கிங்க. ஆனா எல்லா நேரத்திலையும் அந்த பர்சன் கிடைக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல நம்மளை கைட் பண்றது அந்த ஒரு நபரா தான் இருப்பாங்க. அத மாதிரி தான் சில புத்தகங்களும் ஒரு சின்ன தாட்டா தான் இருக்கும், ஒரே ஒரு சின்ன வார்த்தையா தான் இருக்கும். ஆனா நம்ம வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அந்த ஒரு மாற்றத்தை நீங்க எல்லாருமே இனிமே என் கூட சேர்ந்து பயணம் செய்ய போறீங்க. எஸ், நீங்க எல்லாருமே இப்ப நம்ம கம்ஃபர்டர் ரேடியோல கேட்கறது த புக் ஜர்னி. ரீட் பண்ணாதீங்க, ஃபீல் பண்ணுங்க. ஒன்லி ஆன் கம்ஃபர்டர் எஃப்எம். நான் இந்த டைம்ல கரெக்டா உங்க கூட இந்த நிகழ்ச்சியில பேச வருவேன். அதெல்லாம் சரிங்க, இந்த ஷோ எதை பத்தி அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாங்க. ஸோ இந்த ஒரு வேர்ல்டுல பார்க்கும்போது 175 மில்லியன்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்குது. என்னங்க சொல்றீங்க, 175 மில்லியனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஆமாங்க, நானே சர்ச் பண்ணும்போது எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. இதுல எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு புக்கு பைபிள் மட்டும் தானடா, வேற எதுவும் தெரியாதே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் இனிமே ஒரு நியூ சேஞ்ச் கொண்டு வரணும்ல. எத்தனை நாளைக்கு நம்ம பைபிளை மட்டுமே ரீட் பண்ணிட்டே இருப்போம்? அதுக்குன்னு பைபிளை ரீட் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்லலைங்க. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பைபிளுக்கு தான், சரிங்களா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, பைபிளை தாண்டி இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்கு. 174 மில்லியன் சொன்னது ஞாபகம் இருக்குதா? அந்த புத்தகங்கள்லாம் எப்படி இருக்கும், அந்த புக்ஸுக்கு நம்ம ரிவ்யூ பண்ணா என்னப்பா அப்படின்ற ஒரு ஐடியா கிளிக் ஆனிச்சு. அதனாலதான் உங்க கூட இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருக்கிறோம் இல்லையா, உங்களுக்காகவே ஒரு சூப்பரான புக்கை நான் ரிவ்யூ பண்ண போறேன். அண்ட் இனிமே அப்கமிங் டேஸ்ல நீங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய புக்ஸை நம்மளால வாங்க முடியாது, அதனாலேயே இந்த ஒரு டெசிஷன் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ கண்டிப்பா அதை நான் படிச்சு உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் அதுல என்ன இருக்கு அப்படின்றத. அதனால நீங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஒரு இங்கிலீஷ் புக் தான் நான் சூஸ் பண்ணேன். ரொம்ப சூப்பரான புக்குங்க. நேம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, த ஜாய் ஆஃப் த இன் பிட்வீன். ஸோ இதுதான் பெயரே. தமிழ்ல
தமிழ்ல இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இடைப்பட்ட மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த புக் வந்து எதை பத்தி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரெசன்ட் மொமெண்ட்ல வந்து எப்படி நம்ம வந்து சந்தோஷத்தை அந்த மகிழ்ச்சியை வந்து ஃபைன் பண்றது, அதை வந்து கண்டுபிடிக்கிறது. ஈவன் வந்து நம்ம வெயிட்டிங் சீசன்ஸ்ல இருக்கும்போது காடுடைய பிளானை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த புக்ல வந்து மெயினா சொல்லப்பட்டிருக்கு. த ஜாய் ஆஃப் த இன் பிட்வீன் அப்படின்ற இந்த ஒரு இங்கிலீஷ் புக்ல. அண்ட் இந்த புக்கோட ஆத்தர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆஷ்லி எத்ரிங்டன். இந்த பேரை மனப்பாடம் பண்றதுக்குள்ள எப்போ போதும் ஆயிடுச்சுங்க. ஆஷ்லி எத்ரிங்டன் அப்படின்ற ஆத்தர் தான். ஸோ இவங்க வந்து ஒரு ஸ்பீக்கர், அது மட்டும் இல்லாம கண்டென்ட் கிரியேட்டர், பாட்காஸ்டர், அது மட்டும் இல்லாம புக் வாம் அப்படின்னு வந்து இவங்களை பத்தி போட்டிருந்துச்சு. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இவன் புத்தக புலியா இருக்கிறான்ப்பா அப்படின்ட்டு. அத மாதிரி அவங்களுக்கு புக்ஸ் ரீட் பண்றது ரொம்பவும் பிடிக்கும். அதனால சில புக்ஸ்லாம் வந்து அவங்க எழுதி வெளியிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த புக் வந்து எஸ்பெஷலி த ஜாய் ஆஃப் த இன் பிட்வீன், இந்த புக் வந்து அவங்களுக்கு ரொம்பவும் ஒரு பெரிய ரீச்சை வந்து கொடுத்துருக்குது. நிறைய மக்களுக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு இது வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் இவங்களோட வயசை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. எனக்கே வந்து ஷாக்கா இருந்துச்சு. அவங்களோட ஏஜ் வந்து she is 28 years old. 28 வயசு உள்ள ஒரு பெண்மணி இந்த ஒரு அழகான புத்தகத்தை எழுதி அவங்க வெளியிட்டிருக்காங்க. அவங்க லைஃப்ல நடந்த ஒரு சுவாரஸ்யமான இன்சிடென்ட்டையுமே வந்து இந்த புக்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த இன்சிடென்ட் என்ன அப்படின்றத வந்து நீங்க அப்கமிங் டேஸ்ல வந்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு நீங்க ஏன் கூட கனெக்ட் ஆகியே இருங்க. ஓகே, ஸோ இந்த புக்கை ஓபன் பண்ணும்போது எல்லா புக்ஸ்லயுமே இன்ட்ரடக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதாவது முகவுரை, கரெக்டா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன் தமிழ்ல. ஒருவேளை தப்பா சொன்னேன் அப்படின்னா வந்து அந்த சைட்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீங்க தயவு செய்து கரெக்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ பாருங்க, இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன்ல வந்து அவங்க என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லைஃப்ல நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபேஸ்ல வெயிட் பண்ணியிருப்போம். ஜாப்காக, ரிலேஷன்ஷிப்காக, இல்லைனா வந்து நம்ம ப்ரேயர் பண்ணியிருப்போம். அந்த ப்ரேயருக்கு வந்து ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணியிருப்போம். ஸோ வெயிட்டிங் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம ப்ரேயர் பண்றோம், பிலீவ் பண்றோம், ஆனால் ஆன்சர் கிடைக்கல அப்படின்றப்ப அந்த வெயிட்டிங் பீரியட் அப்படின்றது இட் இஸ் அ ஹார்டஸ்ட் ஒன். அது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். இந்த ஃபீலிங்கை வந்து ரொம்ப ரியலா எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு புக்கா தான் வந்து த ஜாய் ஆஃப் த இன் பிட்வீன் கருதப்படுது. இந்த புக் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, வெயிட்டிங் சீசனை வந்து ஹேட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த வெயிட்டிங் சீசனை ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி வந்து பார்க்குறோம். ஆனால் அது வந்து நமக்கு இருக்கிற தண்டனை இல்லை. காட் நம்மளை வந்து அந்த வெயிட்டிங் சீசன்ல ப்ரிப்பேர் பண்றாரு. ஸோ அதுக்கான ஒரு டைமா வந்து நீங்க பாருங்க. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சில நேரம் வந்து இந்த வெயிட்டிங் சீசன்ல வந்து நம்ம மற்றவங்க லைஃப் கூட வந்து கம்பேர் பண்றோமா. அதை வந்து நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு இன்ட்ரடக்ஷன்ல வந்து ஆஷ்லி எத்ரிங்டன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே அவங்களுக்கு சீக்கிரமா நடக்குது. ஆனா கண்டிப்பா வந்து நம்ம எல்லாருமே அதை ஃபீல் பண்ணிருப்போங்க. ஏன்னா இந்த புக் வந்து இந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது, படிக்கும்போது அவங்க சொல்றது எல்லாமே உண்மையா இருந்துச்சு. ஏன்னா வந்து நானே வந்து நிறைய நேரம் ஃபீல் பண்ணிருக்கேன். ஆனா ஆமாப்பா, நமக்கு வந்து எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இவன் வந்து ஜெபிக்கவும் மாட்றான், இது பைபிளும் ரீட் பண்ண மாட்றான், இவனுக்கு ஆண்டவர்னா யாருன்னு கூட தெரியாது, ஆனா இவங்களுக்கெல்லாம் எல்லாம் நடக்குது, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வெயிட்டிங் சீசனே இல்லையே, நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சிருக்கேன். இவங்களுக்கு மட்டும் சீக்கிரமா நடக்குது, ஆனா வந்து நமக்கு எல்லாமே லேட்டா தானே வருது அப்படின்ட்டு. தமிழ்ல வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க, லேட்டா வந்தாலும் சில நேரம் வந்து லேட்டஸ்டா வந்து நம்ம ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்ட்டு. ஸோ ஒரு பவர்ஃபுல்லான ட்ரூத்தை சொல்லக்கூடிய ஒரு புக்காகவும் இது இருக்குது. காட் வந்து டிலே பண்றாரு, ஆனா அதை டினை பண்ணல. வெயிட்டிங்ல தான் நம்மளுடைய ஃபெய்த் வந்து பில்ட் ஆகும், நம்ம கேரக்டர் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அதனால வந்து இந்த சீசனை வந்து ஜஸ்ட் சர்வைவ் நீங்க பண்ணக்கூடாது. அதை வந்து நீங்க ஓகேப்பா இது எப்படியாச்சும் கடந்து போகணும் அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்க கூடாது. அதை வந்து பர்பஸா நீங்க யூஸ் பண்ணணும். நீங்க இப்போ வந்து வெயிட்டிங் சீசன்ல இருக்கீங்க, சப்போஸ் இப்போ நீங்க யாராச்சும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நிச்சயமா திஸ் புக் இஸ் ஃபார் யூ. இந்த ஒரு புத்தகம் உங்களுக்காகவே இருக்க போகுது. என்னோட கூட சேர்ந்து நீங்களும் பயணம் செய்ய போறீங்க. த ஜாய் ஆஃப் த இன் பிட்வீன் அப்படின்ற புக்ல வந்து பார்க்கும்போது 100 சாப்டர்ஸ் வந்து இருக்குதுங்க. 100 டிவோஷனலான மெசேஜை வந்து நம்ம ஆஷ்லி எத்ரிங்டன் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அந்த மெசேஜ்லாம் என்ன அப்படின்றத வந்து நம்ம குயிக்கா வந்து பார்க்க போறோம். ஏன்னா எவ்வளவு சீக்கிரம் வந்து நம்ம கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு புக்ஸை வந்து கவர் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய பிளானே. அதனால வந்து லெட்ஸ் see இது வந்து எப்படி போகுது அப்படின்ட்டு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரை இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து சொல்ல போறேன், ஸ்பீடாவும் சொல்ல போறேன், அண்ட் சூப்பராகவும் இருக்க போகுது. நான் சொன்ன மாதிரியே யாராச்சும் வெயிட்டிங் சீசன்ல இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டரே வந்து பாருங்க, சூப்பரா வந்து இருக்கும். அவங்க லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் சாப்டரே எதை பத்தி இருக்கு அப்படின்னா, வாட் டு டூ
இன் த வெயிட்டிங் டைம்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதான் வந்து அவங்களோட ஹெட்டிங்கே. ஸோ அதுக்கு வந்து சூப்பரான ஒரு வசனம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. 1 பேதுரு 5:10. நான் உங்களுக்காக ரீட் பண்ற, நல்லா கவனிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஸோ இவங்க லைஃப்ல வந்து இப்படி ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்துருச்சான். என்ன அப்படின்னா, ஒரு நாள் சனிக்கிழமை காலையில டைம்ல அவங்க வந்து வாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி அவங்க வாக் பண்ணி போயிட்டே இருக்கும்போது ஒரு ரோடை வந்து அவங்க கிராஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மேபி இப்போ அப்ராட்ல வந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ அங்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு பர்சன் ரோட கிராஸ் பண்ணணும் அப்படின்னா அங்க வந்து ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெட் லைட் வந்து காட்டும், எல்லா கார்ஸுமே வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க கிராஸ் பண்ணிக்கலாம். எப்பெல்லாம் வந்து அவங்க கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ ஜஸ்ட் அந்த ஒரு பட்டனை பிரஸ் பண்ணா மட்டும் போதும், அவங்களால வந்து கிராஸ் பண்ண முடியும். ஆனா நம்ம ஊர்ல எப்படி இருக்கும், சிக்னல் போட்டாலும் சரி போடலாலும் சரி, வண்டிக்காரன் சொன்னாலும் சரி சொல்லலனாலும் சரி, நான் எதையும் பார்க்க மாட்டேன், கிராஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி போவோம். சரி, ஓகே, இப்போ அது விஷயம் இல்லை. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் இப்படிதான் ஒரு நாள் வந்து கிராஸ் பண்றதுக்காக என்ன பண்ணேன்னா, அந்த ஒரு பட்டனை வந்து பிரஸ் பண்ணேன். ஆனா வந்து அந்த பிரஸ் பண்றேன் சேஞ்சே ஆகல, சிக்னல் வந்து சேஞ்சே ஆகல. நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன், சிக்னல் சேஞ்ச் ஆகுற மாதிரி இல்லை. டைம் வந்து எனக்கு போயிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க வந்து பொறுமையை இழந்துடுறாங்களாம். ஒரு கட்டத்துக்கு மேல இப்படி பொறுமையை இழந்து ஒரு வார்த்தையா அவங்க நோட்டீஸ் பண்றாங்களாம். என்ன அப்படின்னா, ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்றாங்களாம். அதாவது அவசரப்படாத, வெயிட் பண்ணு, கொஞ்சம் கன்சிஸ்டண்டா இரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஃபைனலி கொஞ்ச நேரம் கழிச்சு சிக்னலே வந்து சேஞ்ச் ஆகுது. அவங்க வந்து வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரியலைஸ் பண்றாங்களாம், லைஃப்லயும் இதை மாதிரி தான் நம்ம வெயிட் பண்ணும்போது என்ன செய்யறோம்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி இருப்போம். ஆனா வந்து சிம்பிளான ஆன்சர் தான், ஸ்டே ஸ்டடி, ஸ்டே ஃபெய்த்ஃபுல், ரைட் வேர் யூ ஆர். நீங்க எங்க இருக்கிறீங்களோ, இப்போ வெயிட்டிங் சீசன்ல இருக்கீங்களா, என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியலையா, ஸ்டே ஸ்டடி, ஸ்டே ஃபெய்த்ஃபுல், விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. ஏன்னா வந்து ஆண்டவர் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவர் நிலைநிறுத்துவார் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெசேஜ் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரியலா வந்து கனெக்ட் ஆகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வெயிட்டிங் சீசன்ல இருக்கும்போது லைஃப் சேஞ்ச் ஆகலைனாலும் நம்ம ஃபெய்த் சேஞ்ச் ஆகக்கூடாது. நிறைய பேர் இன்னைக்கு இந்த ஒரு தப்பை தான் பண்ணிடுறோம். என்னடா இது, வெயிட் பண்றேன், லைஃப் சேஞ்ச் ஆகுற மாதிரி தெரியல, ஓகே நம்ம வந்து கடவுளை மாத்திடலாம், இல்லைனா சர்ச்சை மாத்திடலாம், இல்லைனா அந்த பர்சனை மாத்திடலாம், ஏன் நம்மளே மாத்திடலாம் அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு வந்து பாருங்க பிளாஸ்டிக் சர்ஜரி அது இதுலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே சேமான ஒரு விஷயத்த கண்டினியூ பண்றதுனால வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. அது யாரா இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பா வந்து போரிங்கா தான் இருக்கும் ரிசல்ட் தெரியல அப்படின்றப்ப. ஆனா இந்த இடத்துல ஆஷ்லிங் எத்ரிங்டன் வந்து நம்ம பண்ற ஒரு மிஸ்டேக்கை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரிசல்ட் தெரியல அப்படின்றப்ப நம்மளுடைய ஜெப வாழ்க்கை, நம்ம வேதம் வாசிக்கிறது, இது எல்லாமே வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிருவோமா. ஆனா அந்த டைம்ல தான் இன்னும் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நமக்கு இன்னைக்கு வந்து டைரக்ஷன் தெரியாம இருக்கலாம், அந்த டைரக்ஷன் வந்து ஃபீல் பண்ணாம நம்ம இருக்கலாம், எந்த வழியில போறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு. ஆனா காட் வந்து நமக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுப்பாரு, கடவுளால வந்து நமக்கு பலனை வந்து கொடுக்க முடியும், நம்மளை வந்து ஸ்டடியா வந்து வச்சிருப்பாரு. ஸோ கண்டிப்பா ஒரு நாள் இந்த வெயிட்டிங் பீரியட் முடியும். ஏன் இந்த டிலே ஆகுது அப்படின்றத வந்து நம்ம அன்னைக்கு வந்து புரிஞ்சுப்போம். ஸோ அந்த ஆன்சர் இன்னும் ஸ்வீட்டாவே இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால வந்து கிவ் அப் பண்ணாதீங்க, ஃபெய்த்ஃபுல்லா இருங்க, ஸ்டெடியா இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரை வந்து அவங்க சூப்பராகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசியா ஒரு சின்ன குட்டி ப்ரேயரோட அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஜெபத்தை இப்போ நம்மளும் வந்து பண்ண போறோம். ஸோ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே நீங்க நம்ம காடை வந்து நீங்க நினைச்சுக்கோங்க. எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காத்திருக்கிற காலத்துல யாராச்சும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள உங்களுடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க இன்னைக்கு காத்திருக்கும் போது எங்களுக்கு வேண்டிய பலனை கொடுங்க. நாங்க அந்த காத்திருக்கிற நாட்கள்ல நாங்க விசுவாசமா இருக்க உதவி செய்யுங்க. நான் இவ்வளவு நாள் ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறேன், அந்த காரியம் வீணா போயிடக்கூடாது, நான் உங்களை நம்பி வாழ்றேன், என்னையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே லிசனர்ஸ்,
இன்னைக்கு வந்து த புக் ஜேர்னில வந்து ஆஷ்லி எத்ரிங்டன் எழுதின த ஜாய் ஆஃப் த இன் பிட்வீன் புக்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன அண்ட் நம்ம இன்ட்ரடக்ஷன்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னும் வந்து நிறைய சாப்டர்ஸ் வந்து இருக்குது. நம்ம எவ்வளவு குயிக்கா வந்து முடிக்க முடியுமோ அவ்வளவு குயிக்கா வந்து புக் ரிவ்யூ பண்ண போறோம். ஓகே, நீங்க எல்லாருமே மறக்காம என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. until then bye from RJ ஷார்ட்ல. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கம்ஃபர்ட்டர் ரேடியோ.